இந்தியாவில் ஜாதிய கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஜாதிய கலாச்சாரங்களால் மட்டுமே ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை உருவாக்க முடியும். சுமார் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஜாதிய அமைப்புகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தப்பட்டு அமைதியான வாழ்க்கையை கிராமத்தில் உருவாக்கினார்கள். பிரச்சனைகளின் அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வேண்டும் என்றால் கிராமத்தினுடைய விஓ தான் புகார் மனு தயார் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்ப வேண்டும். அதன் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் போடுவார்கள். பெரும்பாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் மனுக்கள் அதிகமாக செல்லவில்லை. ஜாதிய ஒழுக்கங்கள், ஜாதிய கட்டுப்பாடுகள் வளராத காரணத்தால் தான் சமுதாயத்தில் வன்முறை கலாச்சாரங்கள் உருவாகி வருகிறது. ஜாதிய கலாச்சாரங்கள் உருவானால் அந்தந்த ஜாதியினுடைய தலைவர்கள், அந்தந்த ஜாதியினுடைய அமைப்புகள் கட்டுப்பாட்டில் செயல்படும். ஜாதிய கலாச்சாரங்களால் மட்டுமே ஆன்மீக மார்க்கங்கள் உருவாகும். ஆன்மீக மார்க்கங்கள் உருவானால் அரசியலில் ஒழுக்கமான சூழ்நிலை உருவாகும். மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஆன்மீக மார்க்கத்தை வைத்துத்தான் ஒரு மாபெரும் மக்கள் படையை உருவாக்கினார். ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலைத்தான் அவருடைய கூட்டங்களில் பாடப்படும். அந்த பாடல்கள் பாடிய பின்பு மக்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜை சொல்வார்கள். அந்த பழக்கத்தை உருவாக்கியது காந்தி அவர்கள். மத கலாச்சாரங்களின் அடிப்படையில் மக்களை ஒரு நிலையில் கொண்டு வர முடியும், ஒரு அணியாக திரள முடியும். மதத்தின் பெயரால் குறிப்பாக பிஜேபி கட்சியினர், ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து மத அமைப்புகள் ஓபிசி இன மக்களை இந்து மதம் என்ற கோட்பாட்டில் ஒருங்கிணைத்தார்கள். அதன் மூலம் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு. ஓபிசி இன மக்கள் இந்து மதத்தில் 81% மக்கள் ஓபிசி இன மக்கள். அந்த ஓபிசி இன மக்கள் 5000 ஜாதிகளாக பிரிந்து வாழ்கிறார்கள். அனைத்து ஓபிசி இன மக்களையும் ஓரணியில் எவ்வாறு திரட்டுவது என்ற வித்தையை கண்டுபிடித்தவர்கள் பிஜேபி கட்சியினர், ஆர்எஸ்எஸ் அமைப்புகள். அதே நேரத்தில் இந்தியாவில் ஆண்ட கட்சியான காங்கிரஸ் கட்சி ஓபிசி இன மக்களுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை. மத்திய அரசு கல்வி வேலைவாய்ப்பில் 81% ஓபிசி இன மக்களுக்காக 27% மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இடஒதுக்கீடு. அதுவும் சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து 1992 வரை ஓபிசி இன மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. விபி சிங் தலைமையிலான மத்திய அரசு உருவான பின்பு 1992 கல்வி வேலைவாய்ப்பில் 27% இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த 27% இடஒதுக்கீடை கண்டித்து உயர் ஜாதியினர் டெல்லியில் மாபெரும் பேரணிகள் நடத்தி வன்முறை கலாச்சாரங்களை உருவாக்கினார்கள் என்பது வரலாறு. ஆனால்
27% என்பதை 60% உயர்த்தினால் மட்டுமே ஓபிசி மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் நிரந்தரமாக ஒரு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். அதே போல லோக்சபாவில் தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஓபிசி மக்களுக்கு லோக்சபா இடைத்தேர்தலில் இன்று வரை தனி இடஒதுக்கீடு வழங்கப்படாது. ஏன்? குறிப்பாக ஆண்ட கட்சியும் காங்கிரஸாக இருக்கட்டும், ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பிஜேபி கட்சியும் இன்று வரை லோக்சபா தேர்தலில் ஓபிசி இன மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தர முன்வரவில்லை. ஏன்? அதன் மர்மம் என்ன என்ற கேள்வியை ஓபிசி மக்கள் வினவுகிறார்கள். அந்த ஓபிசி இடஒதுக்கீடு பெற்று தர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்சி தான் அகில இந்திய ஒரிஜினல் குவெஸ்ட் காங்கிரஸ் கட்சி என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஓபிசி இன மக்களினுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு அங்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதும் ஓபிசி மக்களுக்காக எந்த கட்சியும் குரல் கொடுக்க முன்வரவில்லை. ஓபிசி இன மக்களின் உரிமைகளை அரசியல் சட்ட ரீதியாக பெற்றுத்தர வேண்டும் என்ற மாபெரும் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட மாபெரும் ஒரே கட்சி அகில இந்திய ஒரிஜினல் குவெஸ்ட் காங்கிரஸ் கட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.